அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 9 நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கான தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வந்த நிலையில் மலையோர பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வந்தது. இதனால் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதோடு முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளது. அதே போல் கடந்த 9 நாட்களாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடிக்கு மேல் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இதனால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மழையின் தாக்கம் தற்போது குறைந்த நிலையில் அணைகளில் நீர்வரத்தும் குறைந்து காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்த உபரிநீர் தற்போது நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கோதை ஆற்றில் வெள்ளம் குறைந்ததால் குமரின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க கடந்த 9 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடையானது தற்போது நீக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தற்போது அனுமதியானதும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் நீண்ட நேரம் திருப்பரப்பு அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.